ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அரசு பள்ளிகள்ல இந்த வருடத்திற்கான 2024, 25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது அப்படிங்கிற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாணவர் அட்மிஷனை மேலும் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருது. அந்த வகையில் 6ஆம் வகுப்பு சேரக்கூடிய பல்வேறு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வசதியை கல்வித்துறை அறிவித்துள்ளது. அது என்ன வசதி, எப்படிப்பட்ட வசதி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து அரசு வகை பள்ளிகளிலும் 2024, 25ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய பள்ளிகளிலேயே புதிதாக வங்கி கணக்கு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வங்கி கணக்கோட இம்பார்ட்டன்ட்ல அதோடு சேர்ந்து அவர்களுக்கு தேவையான 4 வகை சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த தகவலை தான் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியினால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுடைய கற்றல் எந்த விதத்திலும் தொய்வு ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு தேவையான பல்வேறு ஊக்கத்தொகைகள் மாணவர்களுடைய வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகின்றன, நேரடியாக அனுப்பப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது எல்லாமே இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் ஒரு விஷயம் கூட எக்ஸ்ட்ராவாக செய்ய போகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா 2024, 25ஆம் ஆண்டில் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வங்கி கணக்குகள் தொடங்க வசதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கி கணக்கோடு இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கும் பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகைகளை பெறுவதற்கு தேவையான சர்டிஃபிகேட், என்னென்ன விண்ணப்பங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் என 4 வகை சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது. இந்த சான்றிதழ்களை நம்ம முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அந்தந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் எமிக்ஸ் என்கிற அந்த தளத்தில், அந்த ஆப் மூலம் தகவல்களை உள்ளீடு செய்யப்பட்டு அந்த தகவல்கள் நேரடியாக வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த வருவாய்த்துறையினர் அந்த தகவல்களை ஆய்வு செய்த பின்னர் அவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் அந்த தளத்தின் வாயிலாகவே, அந்த எமிக்ஸ் என்கிற தளத்தின் வாயிலாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு மாணவர்களுக்கு உரிய சான்றிதழ்கள் பள்ளிகள் வழியாகவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது என்னன்னா பெற்றோர்களுடைய சுமையை, அதாவது பெற்றோர்களுடைய பணியை குறைக்கக்கூடிய ஒரு வேலையாக, இது ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த வருவாய்த்துறையுடைய இந்த இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், இது போன்ற சான்றிதழ்களை பெற்றோர்கள் மாணவர்களுக்காக பெற்றுத்தருவதற்காக பல நாட்கள் அலைய வேண்டியிருக்கும், பல சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும், நேர கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த பணியை குறைக்கும் விதமாக வருகிற கல்வியாண்டு 2024, 25ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இவை அனைத்தையுமே பள்ளிகள் மூலமாக பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அறிவிப்பு அல்ல
அல்லது மாணவர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய அறிவிப்பாக நாம் பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திப்போம். பை பாய்.